here to talk about Mukti, liberation. Over to the moderator of today's panel discussion, Advocate Sushant Sivakumar Saira. Om Shri Saira, my humble pranams to the lotus feet of Benevolent Swami. என் பேர் சுஷாந்த். நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். நான் ஒரு பால விகாஸ் அலுமினி கூட. இந்த பேனல் டிஸ்கஷனை மாடரேட் பண்ணுறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த பேனல் டிஸ்கஷனில் முக்தி அடைவது எப்படி, அதற்கான பாதை என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றி நாங்கள் பேச போகிறோம். Before we go into the topic, I will take immense pleasure in introducing the distinguished panel here. முதல்ல பேசுபவர் பிரதர் அனிருத். சாய் பிரதர் அனிருத் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இஸ் அ சுந்தரம் சிங்கர், இஸ் அ கிட்டாரிஸ்ட், இஸ் அன் NLP கிராஜுவேட், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் இவர். இன் அடிஷன் டு தட் he is also பால விகாஸ் அலுமினி. அடுத்ததாக அவரோட பேச போகிறது சாய் பிரதர் சந்தோஷ். எங்கள் எல்லாரையும் உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, சாய் பிரதர் சந்தோஷ் உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். That is because of his immense சேவா சமிதி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸ். என்ன ஃபங்க்ஷன் எடுத்தாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆடியோ அண்ட் வீடியோ ரிக்குவயர்மெண்ட் சிங்கிள் ஹேண்டடாக பிரதர் சந்தோஷ் he takes care of it. சாய் பிரதர் சந்தோஷ் குரோம்பேட்டில் ஸ்ரீ சத்யசாய் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேரில் படித்து முடிச்சுட்டு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இப்போ ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we have சாய் பிரதர் ரிஷன் எங்கள் டிநகர் சமிதியோட யூத் கோஆர்டினேட்டர். he is also an NLP graduate. நீங்கள் எல்லாரும் அந்த ஒரு வீடியோ, ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துட்டு பிரசாந்தியில் எப்படி போய் ஒரு ஸ்பீச்சில் கலக்கினார் இருக்குங்க. இப்போ SSM காலேஜில் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடிச்சுட்டு கூகுளில் இஸ் அன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் என்னதான் வேலைலாம் பேங்க்ல பண்ணாலும் சமிதி ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே விட்டு கொடுக்காம will come and take part. அடுத்ததாக இருக்கிறது இஸ் a very special person. He is today's youngest panelist, சாய் ஷாம். சாய் ஷாம் ஒரு அருமையான பஜன் சிங்கர், ப்ளஸ் ஹி ஆல்சோ டஸ் அ லாட் ஆஃப் சேவா. இப்போ இந்த நவராத்திரி ஃபங்க்ஷனில் கூட புட்டபர்த்தியில் நிறைய சேவா பண்ணியிருக்காரு. வாட் இஸ் ஸ்பெஷல் ஹியர் டுடே இஸ் he is the youngest panelist speaking on attending. Definitely listen to him. அடுத்ததாக பேசுகிறது சாய் பிரதர் சுஷாந்த். சாய் பிரதர் சுஷாந்த் ஒரு அமேசிங் பஜன் சிங்கர். he is also பால விகாஸ் அலுமினி. he is also வேதா சாண்டர். அந்த நவகிரகம் டெய்லி சுந்தரம்ல அந்த நவகிரகம்லாம் he takes care of it. இவர் சத்யபாமா காலேஜில் he is also pursuing his BE கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we have சாய் பிரதர் நிரஞ்சன். சாய் பிரதர் நிரஞ்சன் இஸ் a very talented youth member. பிகாஸ் அந்த தமிழ் டிபேட்ஸ், இங்கிலீஷ் டிபேட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ரொம்ப சிறப்பான ஸ்பீக்கர் இவர். இன் அடிஷன் டு தட் நிறைய பால விகாஸ் ட்ராமாக்குன்னா இஸ் அன் அமேசிங் ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஹி இஸ் ஆல்சோ பால விகாஸ் அலுமினி. அதுக்கப்புறமா இருக்கிறது சாய் பிரதர் மாதேஷ் இஸ் ஆல்சோ பஜன் சிங்கர் அந்த வேதா சாண்டர். இஸ் a very active participant in all சமிதி ஆக்டிவிட்டீஸ். இதோட லெட்ஸ் கோ இன்டு தி டாபிக். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், முக்தி அடைவது எப்படி, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை பற்றி we will discuss in this panel discussion. So let us start this discussion with சாய் பிரதர் அனிருத். Gratitude to you Swami அப்படின்னு கேட்குறாரு. சரி, ஓகே. சுவாமி என்ன சொன்னார்னா, சரி எனக்காக நீ ஒன்று பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த டிவோட்டி கியூரியஸ் ஆகிட்டார். சுவாமியே என்னை ஒன்று பண்ணு அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய பிளான் வச்சுருப்பாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுவாமி என்ன சொன்னாருன்னா, பி ஹாப்பி பி ஹாப்பி பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோட்டி அசந்து போயிட்டாருங்க. அதாவது அந்த டிவோட்டி மட்டும் இல்லை, நம்மளும் அந்த டிவோட்டி இடத்துல இருந்திருந்தோம்னா நம்மளுமே அசந்து தான் போயிருப்போம். அதுக்கப்புறம் அந்த டிவோட்டி ஆழமாக சிந்திச்சார் சுவாமி என்ன சொன்னாருன்றது. அது நம்ம வாழ்க்கையோட லட்சியம்ன்றது எனக்கு திருப்பி பிறக்காமல் இருக்கிறது, இல்லைன்னா முக்தி அடைகிறது தான். அந்த குறிக்கோளை நம்ம எப்படி அடைவது? How do we merge with God? எஸ் சுஷாந்த். ஸோ இந்த முக்திக்கு சுவாமி 4 படி கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்தோன்னா, சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம். இதில் முதல் படியான சாலோக்கியத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சாலோக்கியம், சா அப்படின்றது ஒரு ஆன்மீகத்தை குறிக்குது, லோகம் நம்மளோட உலகத்தை குறிக்குது. இப்போ சாலோக்கியம் அப்படின்னு இப்போ சேர்த்து போட்டோன்னா, கடவுள்
எல்லா இடத்துலையும் இருக்காரு. இன்னும் எளிமையாக சொல்லணும்னா டு பர்சீவ் சுவாமி இன் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ், இதுதாங்க சாலோக்கியம். இப்போ இந்த சாலோக்கியத்தை வந்து நம்ம எப்படி அடையாது, இதுக்கு வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருக்காரு சுவாமி. அதாவது நம்ம என்ன பார்த்தோம்னா நிர்மல சித்தம், நிச்சல சித்தம், அனன்ய சித்தம். இப்போ நம்ம ஆன்மீக பயணத்தில் நம்மளை வழிநடத்த நம்மளுக்கு ஒரு குரு வேணும். நம்மளுக்கு பகவானே குருவாக அமைஞ்சிருக்காரு. இப்போ இன்னொரு உதாரணம் கொடுக்கணும்னா விவேகானந்தருக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து குருவாக இருந்தார். இதனால் விவேகானந்தர் வந்து ஆன்மீகத்தில் ஒரு எக்ஸால்டட் ஸ்டேட் வந்து அடைஞ்சார். அதாவது சாலோக்கியம் வழியில் முக்தி அடையணும்னா நம்ம சதா சர்வகாலமும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கணும். அதாவது நம்ம சுவாமி தான் எல்லா வேலையும் பண்ணுறார், வாட் எவர் வி டூ வி டெடிகேட்டட் டு சுவாமி, இட் ஆல் பிகம் சுவாமிஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு நினச்சி பண்ணால் யூ சேயிங் தட் வி கேன் அட்டைன் சாலோக்கிய முக்தி. பிரதர் சந்தோஷ், இதுக்கு நீங்கள் தான் சொல்ல முடியுமா? நிச்சயமாக பிரதர், இதற்கு நிறைய உதாரணங்கள் புராணத்தில் இருக்குது. நம்ம சாலோக்கியத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த இறைவனிடம் ஒன்று சேர பயணத்தில் மேலே மேலே ஏறி நம்மளால் முன்னேற முடியும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பக்த பிரகலாதரோட வாழ்க்கை சரித்திரமோட கதை. ஸோ நம்ம பக்த பிரகலாதரோட கதையை பார்த்தீங்கன்னா அவர் சிறிய வயசுலே நாராயணா நாராயணா என்று சதா காலமும் நாமஸ்மரணம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவரோட பக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த பக்தியிலேயே அவர் மயங்கி ஒரு பக்தி நிலையிலேயே இருப்பார். ஆனால் இதெல்லாம் பார்த்த அவரோட அப்பா அசுரகுல ராஜா இரண்யகசிபுக்கோ ரொம்ப கோவம். என்னடா அரக்கக்குலமாக இருந்துக்கிட்டு நம்மளோட பையனை இப்படி செய்கிறான்னு யோசிச்சுக்கிட்டு அவரோட மனசை எப்படியாவது மாற்றணும், இங்கே நாராயணன்ற ஒரு நாமமே அவரோட மனசில் இருக்கக்கூடாது, தன்னை பற்றி தான் முதல்ல பாடணும்னு நினச்சி 2 குருக்களை ஏற்பாடு பண்ணுறாரு. அவர்களை ஏற்பாடு பண்ணி அவன் மனசை எப்படியாவது மாற்றி என்னை பற்றியே புகழ்ச்சி பாடுங்கன்னு கட்டளை எடுக்கிறார். அவரோட கட்டளைக்கு கீழ்பட்டு அந்த 2 குருக்களும் பிரகலாதரோட மனசை எப்படியாவது மாற்றலான்னு முயற்சிக்கிறாங்க. ஆனால் பிரகலாதரோ இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் மாற மாதிரியே தெரியல. பதிலாக அவர் நாராயணனோட நாமஸ்மரணமே செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவர் ஏன் அந்த சின்ன வயசுலே நாராயணனோட நாமத்தை ஸ்மரணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? ஏன்னா அவரோட ஆழ்ந்த மனசில் சர்வமும் நாராயணனே, அதாவது எல்லாமே பகவான் தான், நம்ம எந்த ஒரு காரியமும் பகவானுக்காக தான் செய்யணும், நம்மளோட வாழ்க்கையே அவரை நோக்கி தான் இருக்கணுன்றது அந்த சிறிய வயசுலே அவரோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால தான் அவர் நாராயண நாமத்தை சதா காலமும் போற்றிக்கிட்டே இருக்கிறார். அது மட்டுமா, அந்த பக்தி பரசத்தில் அந்த குருக்களும் இரண்யகசிபோட நாமத்தை விட்டுட்டு நாராயண நாமத்தையே ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த இரண்யகசிபுக்கோ இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போயிடுச்சு. என்னடா நான் ஒன்று சொல்ல அவன் ஒன்று பண்ணுறான்னு யோசிச்சுக்கிட்டு அவனுக்கு சித்திரவாதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. அது மட்டுமா பல தடவை கொலை முயற்சி செய்கிறார். ஆனால் இதெல்லாம் பார்த்த பக்த பிரகலாதர் அந்த சிறிய வயசில் கூட கொஞ்சம் கூட மனம் தளராமல் நாராயண நாமத்தையே ஸ்மரணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். எங்கே பக்தி இருக்கோ அங்கே இறைவன் இருப்பார். அதே போல் இவரோட பக்திக்கு சாட்சாத் அந்த நாராயணனே துணை இருந்து இதெல்லாம் ஒரு சித்திரவதையாக இல்லாமல் அவருக்கு ஒரு சாதாரண ஒரு பயணம், பக்தி பயணம் போல அவருக்கு தான் இருந்தது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம இந்த முக்தி பாதைக்கு போக ஆரம்பிக்கணும்னா நாமளும் நாமஸ்மரணத்தை செய்ய ஆரம்பிக்கணும். ரொம்ப ரொம்ப சரியான எக்ஸாம்பிள். இரண்யகசிபு அவ்வளோ கொடுமை, சொந்த மகனையே அப்படி பண்ணும்போது கூட பிரகலாதன் கொஞ்சம் கூட மனம் தவறாமல் நாராயணா நாராயணா அந்த நாமஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த மகாவிஷ்ணுவே நரசிம்ம அவதாரம் எடுத்து he descended down from heaven to protect பிரகலாதா. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாமஸ்மரணம் பண்ணால் we are entitled for protection. எனக்கு இது பேசும்போது சுவாமியோட டிஸ்கோர்ஸில் சுவாமி சொல்கிறது கூட ஞாபகம் இருக்குது. சுவாமி சொல்கிற திரேதா யுகம் துவாபர யுகம்லாம் ரொம்ப கஷ்டமான ஆன்மீக சாதனையெல்லாம் பண்ணணுமா முக்தி அடையிறதுக்கு. ஆனால் கலியுகத்தில் வெறும் நாமஸ்மரணம் பண்ணால் மட்டும் போதுமா, ஈஸியாக சுவாமியை அடைஞ்சிடலாம். ஆமாம் சுஷாந்த், இப்போ நாம்தேவ் துக்காராம் நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களும் கூட நாமஸ்மரணத்துக்கு ரொம்ப சிறந்த உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அவங்க எப்படின்னா சதா சர்வகாலம் விட்டலா பற்றியே நாமஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இப்போ நம்ம சாலோக்கியத்தில் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சோன்னா இவங்களாம் எப்படி தன்னையே மறந்து நாமஸ்மரணம் பண்ணி முக்தி அடைஞ்சாங்கன்றது நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம எல்லாருக்குமே மீராபாயோட பக்தி பற்றி நல்லாவே தெரியும். ஆமாம் ஆமாம் பிரதர். மீராபாய் கையில் அந்த விஷத்தை கொடுத்தப்போ கூட மீராபாய் என்ன பண்ணுறான்னா அதை கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு அதை ஒரு கிருஷ்ணனோட பிரசாதம் நினச்சிட்டு அந்த விஷத்தை குடிக்கிறா.
into அமிர்த். இதுல என்ன தெரியுதுன்னா, என்ன ஆக்ஷன் நம்ம பண்ணாலும் சுவாமிக்காக பண்றோம், சுவாமிக்கே அதை அர்ப்பணம் பண்ணிட்டு சுவாமி மூலமா பண்றோம், சுவாமிக்காக பண்றோம் நினைச்சிட்டு பண்ணா that action becomes a success. In addition to that, நம்மளும் அந்த டிவைன் பாதையில வந்து நமக்கு போறதுக்கான ஒரு வழி அமைச்சு கொடுக்குறார் சுவாமி. இந்த கலியுகத்தில் சாக்ஷாத் பரபிரம்ம ஸ்வரூபமான அந்த பகவானே நமக்கு வந்து சத்குருவாக அமைஞ்சிருக்காரு. இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? நம்மளை மட்டும் இல்லாமல் கோடான கோடி பேரையும் ஒரு ஆன்மீக பாதையில் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். தேவி பாகவதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா, அவதார புருஷன் பிறந்த பூமி புண்ணிய பூமி. இந்த பூமியில் பிறந்திருக்கணும்னா நம்ம முன் ஜென்மத்தில் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதாவது அவரோட காலத்திலேயே அவரோட ரூபத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது தர்ஷனம் பாபநாசனம், சம்பாஷணம் சங்கடநாசனம், ஸ்பர்ஷனம் கர்ம விமோசனம். இந்த மூணுமே நமக்கு கிடைச்சது நமக்கு பெரும் பாக்கியம். ஸோ இந்த நாமஸ்மரணம் சொல்கிறோம், அது ஏதாவது பர்டிகுலர் ஃபார்மேட் இருக்கா? இல்லை பஜன் மாதிரி பாடணுமா, இல்லை பேரை மட்டும் சொன்ன ஜம்ஷா போதுமா? அது ஏதாவது ஃபார்மேட் இருக்கா சந்தோஷ்? நிச்சயமாக நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது பஜனாக இருக்கலாம், இல்லை சேவை செய்யும் போதாக இருக்கலாம். அதில் முதல்ல நம்ம அகங்காரத்தை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அந்த காரியத்தை நம்ம பணியோட பக்தியோட செய்யணும். ஏன்னா எந்த ஒரு காரியத்தை நம்ம அகங்காரத்தோடு செய்கிறோமோ அதை சுவாமி வந்து ஏற்றுக்க மாட்டார். அதனால தான் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்க இந்த அகங்காரத்தை தூரத்தை இட்டு அதுக்கு ஒரு சின்ன இடத்த கூட நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. நம்மளோட ஆழ்ந்த மனசில் நம்ம வந்து என்ன நினைக்கணும்னா, நம்ம வெறும் சுவாமியோட திவ்ய கரங்களில் ஒரு கருவியாக தான் இருக்கணும்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். அதை நம்மளால் உணர்ந்தால் தான் நம்மளால் இந்த சாலோக்கியத்தையும் உணர முடியும். அது மட்டுமா, இன்றைக்கி நம்ம சுவாமியை வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம் பார்க்காம இருக்கலாம். ஆனால் சுவாமி நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய நாமமும் வெவ்வேறு இல்லை, அதாவது ஒன்று தான். அதாவது அவருடைய நாமமும் அவரும் ஒன்று தான் சுவாமியே வந்து கூறியிருக்கார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சுவாமி நாமஸ்வரணத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது மட்டும் இல்லாமல் நாமஸ்வரணத்தோட மகிமையும் இந்த இடத்துல வந்து கூறுறாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயம், அதாவது நம்ம அகங்காரம் இல்லாமல் பக்தியும் பணியோடும் செஞ்சாதான் சுவாமியும் ஏற்றுப்பாரு. நம்மளால் இந்த சாலோக்கியன்ற அடித்தளம் வந்து வலுவாக இருக்கும். இதெல்லாம் பண்ணாதான் நம்மளால் அடுத்தபடியான சாமீபியத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா, இந்த நாமஸ்மரணம் பண்ணால் there is no room for a slip or a fall. ஸோ அனிருத், இந்த லைன் வச்சு பிரசாந்தி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இங்கிலீஷில் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பாட்டு தெரியும் அவங்க? எஸ் சுஷாந்த், நம்ம எல்லாருக்குமே ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் வுட் ஹவ் ஹர்ட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். பியூட்டிஃபுல் கம்போசிஷன். அந்த பாட்டில் முக்கியமாக நீங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா, when I slip, when I fall, lend me your hand. When I sway far away, bring me back again. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பாடும்போது சுவாமி வந்து நிறுத்திட்டு வெறும் பார்க்குறாரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி திருப்பி பாடுறாங்கன்னா, there's no slip, there's no fall when we hold your hand. We won't stray far away with your hand in hand. Baba, Sai Baba, Baba, Sai Baba. தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அனிருத் அண்ட் சந்தோஷ். சாலோக்கியத்தை பற்றி நல்ல உதாரணங்களோட புரிய வச்சுருக்கேன். இப்போது இந்த முக்தி அடைவதில் ரெண்டாவதாக இருக்கிறது சாமீபியம். அதை பற்றி பேசுகிறதுக்கு we have பிரதர் ரிஷித் அண்ட் பிரதர் சாக்ஷா. பிரதர் ரிஷித். Om Shri Sai Ram. Thank you, Brother Sushant. Thank you, brothers Anirudh and Santosh. Beautifully Salokiyam Pati they had explained to us. And now, நம்ம சாமீபியம் அப்படின்னு செகண்ட் ஸ்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். பட் சாமீபியத்தோட டெக்னிக்கல் டெஃபினேஷன், நான் ஸ்கிரிப்சர்ஸில் இருக்க டெஃபினேஷன் அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்கிறதுக்கு பதிலாக அது என்னென்ன ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்ப்போமே. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கொஷின். லெட் அஸ் சே உங்களுக்கும் சுவாமிக்கும் 24 hours ஜஸ்ட் யூ அண்ட் சுவாமி யாரோ ஆப்பர்ச்சுனிட்டி தரா, இன்டர்வியூ ரூம்லேயே வச்சுக்கலாம், நீங்களும் சுவாமியும் மட்டும்தான் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? 24 hours interview room, just you and Swami. In fact, Brother Shyam, on behalf of everyone here, நீங்கள் சொல்லுங்க, 24 hours சுவாமியோட கிடைச்சா what will you do? 24 hours கேட்கறதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 24 ஹவர்ஸ்னால் நான் வந்து சுவாமியை பார்த்துட்டு
சுவாமி கிட்ட கிடைச்சாலும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு சுவாமிக்கு சேவை பண்ணிட்டு முக்தியே கிடைக்கும்னு சொன்னா அந்த பாதை சாமிப்பியம். ஸோ இந்த சாமிப்பியம் பாதை கேட்கறதுக்கே எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ ஈஸியாகவும் இருக்குல்ல சிஸ்டர்ஸ். ஐம் ஷூர் பிரதர், வாட் யூ திங்க்? அவ்வளோ ஈஸியாக இருக்கே பிரதர். சேவா மட்டும் பண்ணாலே மோட்சம் கிடைக்குமா பிரதர்? அதில் சந்தேகமே வேணாம் பிரதர். லைக் டெஃபினட்டாக சேவை மட்டும் பண்ணாலே மோட்சமே கிடைக்கும். அண்ட் பகவான் அவ்வளோ ஸ்வீட். தன்னோட ஓன் டிவோட்டிஸ் வச்சுட்டே இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கார் சுவாமி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் இன்சிடென்ட், பிரசாந்தி சேவா டைம், அதுவும் இது பகவானோட பர்த்டே டைம். அதனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ க்ரௌட் வந்திருக்கும் பிரசாந்திக்குன்னு. ஸோ அத்தனை டிவோட்டிஸ் சேவாதல்ஸ் சுவாமியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கா. ஸோ அவளுக்காக டெம்பரரி ஷெட்ஸ், ஸ்டால்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்கா. அப்படியே இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் பில்ட் பண்ணதில் ஒரு டெக்னிக்கல் டிஃபெக்ட்னால ட்ரைனேஜ் கிளாக் ஆகி அந்த டைமில் அவ்வளோ பேட் ஸ்மெல், பிரசாந்தி நிலையம்ல பேட் ஸ்மெல். ஸோ சுவாமிஸ் பர்த்டே வந்துட்டு இருக்கு, ஃபுல் வந்து ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு, பிரசாந்தி ரெசிடென்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே டிஸ்கம்ஃபர்ட். ஸோ நம்ம யோசிச்சு பார்ப்போம், அந்த தருணத்தில் நம்ம ஒரு சேவாதெல்லாம் அங்கே இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு. நான் வந்து வெஸ்டர்ன் கேன்டீனில் நெக்ஸ்ட் என்ன மெனு நாளைக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பேன். இல்லாட்டி என்னைக்கு எப்போ அலாம் செட் பண்ணணும் ஸோ தட் அப்போ தான் காலையில் எழுந்துக்க முடியும் அடுத்த சேவா டியூட்டின்னு யோசிச்சிருப்பேன். நான் அவ்வளோதான் என்னோட திங்கிங் போயிருக்கும். பட் இதை பார்த்துட்டு இருந்த ஒரு சேவாதல் 1 செகண்ட் கூட யோசிக்காம அந்த ட்ரைனேஜ் லிட திறந்து அந்த ட்ரைனேஜ்க்குள்ளேயே குதிச்சிட்டாராம். சிஸ்டர்ஸ், லெட்ஸ் டேக் அ பாஸ். அந்த ட்ரைனேஜ் தண்ணி எப்படி இருந்திருக்கும்னு நான் வர்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ட்ரைனேஜ் தண்ணியில் அவர் குதிச்சு டாப் டு டோ ஃபுல்லாக முழுகி தன்னோட வெறும் கையால் அந்த ட்ரைனேஜை ஃபுல்லாக கிளியர் பண்ணி எப்படி யார்கிட்டையும் சொல்லாமல் உள்ளே போய் க்ளீன் பண்ணி அந்த சேவாவை முடிச்சாரோ அதே மாதிரி யார்கிட்டையும் சொல்லாமல் வெளில வந்து காண போயிட்டேன். ஸோ needless to say, Bhagwan's birthday celebrations went fantastic. No smell, everybody were very happy and சேவா period also was coming to a close. And at that time நம்மளுக்கு தெரியும் சேவா முடிஞ்சோன்னா பகவான் அப்படியே லைட் பண்ணிட்டு வந்து எல்லாருக்கும் பாத நமஸ்காரம் தருவார். அதான் பிரசாதம் சேவா பண்ணதுக்கு. ஸோ அப்படி எல்லாருக்கும் பாத நமஸ்காரம் கொடுத்து முடிச்சுட்டு பகவான் போய் தன்னோட சிம்மாசனத்தை உட்கார்ந்துட்டு ஒரே ஒரு சேவாதலை மட்டும் இப்படி கூப்பிட்டாராம் சிம்மாசனத்துக்கு. அந்த சேவாதலை பார்த்து எல்லாம் சுவாமி பிரைட் ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு எமரல்ட் ட்ரிங்க் அந்த சேவாதல் கைக்கு போட்டுட்டு சுவாமி said, "No more birds." ஸோ பிரதர், நீங்கள் கேட்டீங்க சேவை மட்டும் பண்ணால் மோட்சம் கிடைக்குமான்னு. பகவான் கிட்ட ஒரு செகண்ட், ஒரு க்ஷணம் எல்லாத்தையும் மறந்துட்டு சுவாமிக்காக ஒரு சேவை பண்ணால் கூட சுவாமி அவ்வளோ கருணை, மோட்சமே கொடுத்துருவார். எனக்கு இப்போ புரியுறது சுவாமியை அடிக்கடி டிவோட்டிஸ்ட்டு சேவாதல்கிட்டலாம் இது சொல்லிகிட்டே இருப்பாருங்க. சுவாமி சொல்கிற, நீ எங்கே இருக்கியோ அங்கெல்லாம் சேவா பண்ணு. அப்படி அது கஷ்டமாக இருக்கா, சரி எங்கே சேவா நடக்கிறதோ அங்கே போய் நீ சேவா பண்ணு. ரெண்டாவது உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி உன்னால் எப்படி சேவா பண்ண முடியுமோ சேவா பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு டிஸ்கோர்ஸில் சொல்கிற, இந்த மெடிடேஷன் அதெல்லாம் கூட இந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்ணுறோம்ல, அது ரொம்ப சிறந்த வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் தான். ஸோ சுவாமி என்கரேஜஸ் ஆல் ஆஃப் அஸ் டு டூ சேவா. ரொம்ப ஈஸியான வழியை வந்து சுவாமி நமக்கு காமிச்சு கொடுத்துருக்க முக்தி அடைகிறதுக்கு. சேவா மூலமாகவே முக்தி அடைஞ்சிடலாம். நான் கேட்ட கேள்விக்கு பர்ஃபெக்ட் ஆன்சராக இருந்தது. சார் இதை கேட்கறது தான் எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. பரம பவித்ரம் பாபா விபூதி, இந்த ஸ்டோரி எல்லாருமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி வந்ததுன்னு தெரியுமா? ஸோ சுவாமியோட ஓல்ட் டிவோட்டி மணி ஆண்டி. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய கதை பஜன்ஸ் இந்த மாதிரி நிறைய எழுதுவாங்க. ஸோ அப்போ வந்து பெங்களூரில் வந்து இந்த மாதிரி வந்து அகண்ட பஜன் நடந்துருக்கும் போது ஸோ மணி ஆண்டி என்ன பண்ணாங்கன்னா சுவாமி கிட்ட போயிட்டு இந்த பஜனை கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பஜன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாருமே பாடுவாங்க, நீ வேணா பாரு. ஒரு நாள் எல்லாருமே இந்த பஜன், இந்த பரம பவித்ரம் பாபா இந்த பாட்டு வந்து பாடாத இடமே இருக்காதுன்னு
வந்தது. இப்போ சுவாமி ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லையே, இப்போ வாட் டு வி டு? ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் சுவாமி இது இல்லையே, வாட் டு வி டு? இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு நிறைய டைம்ல அப்பப்போ வந்துட்டு போகலாம். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரியே பகவான் வந்து இதுக்கு அப்கோர்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு தன்னோட டிவோட்டிஸ் வச்சுட்டு. பட் இதுக்கு சுவாமியே டைரக்டா நிறைய தடவை ஆன்சர் கொடுத்துருக்காரு. பட் அதில் ஒரு ஆன்சர் 1980 சுவாமி கொடுத்த ஆன்சரை அகைன் ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஐ திங்க் பிருந்தாவன் நினைக்கிறேன் இது நடந்தது. சுவாமி தன்னோட பாய்ஸை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கார். பாய்ஸ், பஜன் பாடும்போது பஜனோட மீனிங் புரிஞ்சுட்டு பாடணும். பஜனோட மீனிங் மட்டும் புரிஞ்சா போறாது, பஜனை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாடணும். அதுக்கப்புறம் சுவாமி எக்ஸாம்பிள் தரார். சித்தச்சோரா, யசோதா கேபால், கோபால் 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 5 டைம்ஸ் சொல்றோம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாடணும். எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதை கேட்ட ஒரு பையன், நம்ம எப்பவுமே சுவாமி டிஸ்கஸ் பண்ணா யாராவது ஒருத்தர் அதில் ஒரு லைனை பிடிச்சிட்டு அதை அப்படியே வாழ்க்கை லைஃப் ஸ்டைலாக மாற்றிடுவா. அந்த மாதிரி அதை கேட்ட ஒரு பையன் இதை அப்படியே டைட்டாக கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போ பஜன் கேட்டாலும் அதில் மீனிங் தெரிஞ்சுட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கேட்கணும்னு டிசைட் பண்ணிட்டான். அப்படி ஒரு நாள் சுவாமி முன்னாடி பஜன் நடந்துட்டு இருக்கு. திஸ் பாய்ஸ் என்ஜாயிங் த பஜன். சுவாமி கடவுளே உட்கார்ந்துட்டு இருக்க, பஜன் கேட்டுட்டு இருக்கான். சுவாமியை பார்த்தீங்கன்னா அப்படியே பிளிஸ்ல இருக்கான், அந்த பஜன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக சுவாமி கார் வந்து நிற்கிறது. சுவாமி கார் நின்னா அதான் இண்டிகேஷன், சுவாமி இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போறார். பஜன் நடக்குது, சுவாமி will leave, அதான் இண்டிகேஷன். ஸோ அந்த பையனுக்கு புரிஞ்சுட்டு ஓகே சுவாமி கிளம்ப போறார். சரி கண்ணை மூடிப்போம். கண்ணை மூடிட்டு சுவாமியோட ரூபத்தை நெஞ்சில நிறுத்திட்டு அங்கே சுவாமியை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டான் அந்த பையன். கண்ணை மூடிட்டு பஜன் கேட்குறான். கண்ணை மூடிட்டு இருக்கான், சுவாமியை யோசிச்சுட்டு இருக்கான், என்ஜாய் பண்ணுறான். சுவாமி எப்படிலாம் அந்த பஜனுக்கு ஸ்வே பண்ணுவார், லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி பண்ணிட்டு இஸ் என்ஜாயிங் த பஜன் சோ மச். அவர் கண்ணை அப்படியே டியோஸ் அப்படியே ஃபாலிங் டவுன் as he hears the bhajans. So much he is in bliss. அந்த பிளிஸ்ல இருக்கும்போது யாரும் அவன் கண்ணத்தை 2 தடவை தட்டுறான். யாருன்னு திறந்து பார்த்தா பகவான். பகவான் இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். ஏது காருக்கு போகாம சுவாமி வந்து அவன் கண்ணு முன்னாடி அப்படியே அவனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு எப்படிலாம் சுவாமியை வர்ணிச்சானோ கண்ணுக்கு உள்ள அவர் சொல்லி லெஃப்ட் ரைட் ஸ்வே பண்ற மாதிரி, கையை பின்னாடி கட்டிட்டு இருக்க மாதிரி, அதே மாதிரி சுவாமி அவன் முன்னாடி நின்று பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் பண்ணாம சுவாமி சொல்றார் அந்த பையன் கிட்ட, இன்சைட் சுவாமி அவுட்சைட் சுவாமி சேம். This form has come so that that form can become permanent. So brother, நீங்க கேட்டீங்க பிசிக்கல் ஃபார்ம் இப்போ இல்லையானு. பட் 1980 பகவான் சொல்லிட்டார், பிசிக்கல் ஃபார்மை விட ஹிருதய மந்திரில் இருக்க ஃபார்மை நீ செரிஷ் பண்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்ன புரியுதுன்னா, நியர்னஸ் does not necessarily mean dearness to God. But I can say this, we are all dear to God because இந்த நாளில் முக்தி அடைவதை பற்றி இங்கே உட்காந்து நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோம். சுவாமி பின்னாடி வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. 2026 நான் எப்படி இந்த சாமீபியம் வழியில் முக்தி அடையிறது? டே டு டே லைஃப்ல அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. சந்திலேயே வந்து நகர் சங்கீதம், பஜனை, ஜோதி மெடிடேஷன் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் பண்ணாலே சாமீபியம் இது பண்ண முடியும். ஸோ சாமீபியம் வழியாக இருக்கிறது வந்து முக்தி அடைவதில் படி. சாரூபியம் அதை பற்றி பேசுறதுக்கு we have brother சுஷாந்த் and நிரஞ்சன். ப்ளீஸ். Thank you, brother Vishnu. Thank you, brother Sam. Sairam to everyone. நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டிஸ்கஷன் வந்து ரொம்ப பெரிய முக்கியமான அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேஜுக்காக போயிருக்கு. நம்மளோட டிஸ்கஷன் வந்து சாய்ராம் வணக்கம். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பேசினதை பார்த்தோம். இப்போ எல்லாம் பேசினது நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல அங்கே நம்ம பிரதர் அனிருத் வந்து சாலோக்கியம் பற்றி சொன்னார். அதாவது சுருக்கமாக சொன்னோன்னா பீயிங் இன் காட்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொன்னான். அதாவது சுவாமி அவதரித்த அதே புண்ணிய பூமியில் நாமும் பிறந்திருக்கோம், அது ஒன்று. 2வது பார்த்தோன்னா நம்ம ஷாம் சொன்னார், விஷன் சாய்ராம் சொல்லியிருந்தார், சாமீபியம் பற்றி சொல்லியிருந்தார். அதாவது சுருக்கமான இறைவனின் அருகாமை அப்படின்னு சொல்கிறார். இப்போது நம்ம 3வது நிலைக்கு வருவோம், சாரூபியம். அதை பற்றி நம்ம என்ன பார்க்கலாம்? சாரூபியம் என்றால் அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, ரூபம். அதாவது அட்டைனிங் த ஃபார்ம் ஆஃப் டிவைன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மா எனக்கு புரியலையே. புரியாமல் சொல்கிறேன். இது வெளித்தோற்றம் மட்டுமல்ல, அதாவது ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குற ஃபார்ம். இது ஐடென்டிட்டி வித் டிவைன், அதாவது சி காட் வித்தின் யுவர் செல்ஃப். இன்னும் சொல்லணும்னா சுவாமியோட ரூபத்தை நம்ம மனசில் ஆழமாக பதிச்சு அவரையே நினைக்கும் போது ஏற்படும் ஒரு நிலைதான் இந்த சாரூபியம். இதற்கு ராமாயணத்தில் கூட ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. ராமர் காட்டுக்கு
போனப்போ பரதன் அயோத்தி ஆண்டான் இல்லையா? அவன் எப்படி ஆண்டான் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமே. பரதர் வந்து ராமரோட திவ்ய பாதத்தை ரோட்ல வச்சுட்டு தான் ரூல் பண்ணார். கரெக்ட். ஆனால் அந்த 14 வருடமும் பரதன் அங்கே இருந்தாலும், அதாவது அந்த இதுக்குள்ள இருந்தாலும், அயோத்தியில் இருந்தாலும், அவன் மனம் முழுவதும் காட்டில் ராமரிடமே இருந்தது. அவன் உடல் முழுக்க முழுக்க அந்த ராம ரசம் ஊறி இருந்தது. அதுதான் இங்கே முக்கியம். கடைசியில் ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்தப்போ ஒரு அதிசயம் நடந்தது. என்ன தெரியுமா? யார் ராமர் யார் பரதன் என்று மக்களால் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல. மக்களுக்கு யாருக்கு மாலை இடுவதுன்னு ரொம்ப குழம்பி போய் நின்றார், தயங்கி நின்றார். அப்போ இதுதான் வந்து இந்த சாரூபியத்தோட நிலை. அதாவது எந்த அளவுக்குனா பரதன் தன்னுடைய பாவனை மூலமா ராமரோட ரூபத்திலேயே மாறிவிட்டார். வாவ், இது கேட்கும் போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. ஆனால் பரதர் வந்து எப்படி ராமர் வந்து ஸ்வீட் பாதத்தில் விழுந்தாரோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து அயோத்தியாவோட ஜனங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமாம், அதாவது எப்போ அவங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சது, மக்களுக்கு எப்போ வித்தியாசம் தெரிஞ்சுதுன்னா பரதன் ராமர் காலில் விழும்பொழுது தான் அவங்களுக்கு வித்தியாசமே புரிஞ்சுது, யார் பரதர் யார் ராமர்னு. இதுதான் நியர்னஸ் கிரியேட்ஸ் தட் லைக்னஸ் டு தட் ஃபார்ம் ஆஃப் த மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது கேட்கும் போதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கே. ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை எப்படி அந்த டிவைன் பாத்தில் மாற்ற முடியுது? ஏதாவது சயின்ஸ் பின்னாடி இருக்கா? ஏதாவது பின்னாடி இருக்கா? இதுக்கு சயின்ஸ் எதுவும் இல்லை. அதாவது இதுக்கு என்னன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பத்தினியான அன்னை சாரதா தேவி இதுக்கு ஒரு அழகாக ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்தன் இறைவனின் அருகாமையில் இருக்கும்போதோ அல்லது இறைவனின் ரூபத்தை வைத்து தியானம் செய்யும் பொழுதோ, அதாவது மெடிடேட்டிங் ஆன் த ஃபார்ம் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியாக்ஷன் நடக்குது. இறைவனிடமிருந்து ஒரு தெய்வீக கதிர்கள், அதாவது டிவைன் ரேஸ்ன்னு சொல்லலாம், அது அந்த பக்தனை ஊடுருவித்து தாக்குமா. டிவைன் ரேஸா? ஆமாம், டிவைன் ரேஸ், அதாவது தெய்வீக கதிர்களின் தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இம்பாக்ட் ஆஃப் டிவைன் ரேஸ் அப்படின்னு சொல்லணும். இது எப்படின்னா, இப்போ எப்படி நெருப்பு கிட்ட போனால் நம்ம நெருப்பு மேலே கையை வைக்கணும்னு அவசியம் இல்லை, கிட்ட போகும்போதே அந்த சூடு உணர்றோம் இல்லையா? அதுபோல ஒரு அவதார புருஷனை நம்ம நினைக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து வர அந்த சக்தி வாய்ந்த கதிர்கள் நம்மளை மாற்றிவிடும். அதனால தான் நம்மளோட சுவாமியோட பக்தர்கள் முகத்தில் அந்த அழகான தேஜஸ் தெரியுது. அமேசிங். ஆனால் திரேதா யுகத்தில் பரதோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கலியுகத்தில் சுவாமியோட எக்ஸ்பீரியன்ஸை ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா புரிஞ்சுக்க முடியுது மாதிரி? கண்டிப்பாக இருக்குது சுஷாந்த். நான் ஒரு கொடைக்கானல் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறேன். சுவாமி அப்போது வீல் சேர் பயன்படுத்தி இருந்த காலம் அது. ஒவ்வொரு நாளும் பஜனை முடிந்தவுடன் சுவாமியோட வீல் சேர், சுவாமியோட ஆசனத்திலிருந்து யாராவது அவரை கூட்டிகிட்டு போய் வீல் சேரில் உட்கார வச்சு தள்ளி கொண்டு போக வேண்டும். அதுதான் இன்றைக்கி அந்த மாணவனுக்கான டியூட்டி. எல்லா மாணவர்களும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப இயங்குவார்கள். ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. சுவாமியே அவனை கூப்பிடுறாருன்னும் போது அது எவ்வளோ பெரிய பாக்கியம். சுவாமிக்கு பாத சேவனம் பண்ணுற மாதிரி சுவாமியோட ஸ்பர்சனம் கிடைக்கும் மகா பாக்கியம்னு சொல்லலாம். இப்போது இந்த மாதிரி நடக்கப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, சுவாமி திடீர்னு யூஸ்வலாக என்ன பண்ணுவாருன்னா முதல் வரிசையில் இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் கூப்பிடுவார். இது யாருன்னு அவசியம் இல்லை, யாரை வேணால் சுவாமி செலக்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் என்னாச்சுன்னா, பின்னாடி வரிசையில் உட்கார்ந்து ஒரு பையனை பார்த்து திடீர்னு கூப்பிட்டார். அன்றைக்கி எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, யார் அந்த லக்கி பாய் அப்படின்னு தான் நினைப்பாங்க, ஃப்ரண்ட் ரோடு இருக்கவாலாம். ஆனால் திடீர்னு சுவாமி பின்னாடி ரோடு இருக்குன்னு கூப்பிட பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம், எவ்வளோ பெரிய லக்கி பாயில் இத்தனை பேரை விட்டுட்டு பின்னாடி ஒருத்தனை கூப்பிடுறாருன்னு. அப்போது அந்த சுவாமி என்ன சொல்கிறாரு, எல்லா மாணவர்களையும் பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறார். அதுதான் நமக்கான மெசேஜ். ஓ, இந்த பையன் இந்த மாதிரி நினச்சிக்கவே மாட்டானே, கரெக்டா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் அந்த மெசேஜில் என்ன சொன்னார் தெரியுமா? ஹோல்டிங் Swami's hand is not that important. Yearning to hold Swami's hand is very important. Longing should come from the depth of the heart. கரெக்டாக சொல்லணும்னா, சுவாமியின் கையை பிடிப்பது முக்கியமாக இருந்தாலும் சுவாமியின் கையை பிடிக்க வேண்டும் என்று ஏங்குவது, அதாவது அந்த தாபம் தான் மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்றார். இதன் மூலமாக நாம் தெய்வீகத்தின் அருளை உணர முடிகின்றது அப்படின்னு சொல்றார். வாட் அ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதாவது அருகாமை முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சுவாமி கிட்ட நம்மளை மனதளவில் கொண்டு போய் சேர்க்கறது எதுனா அந்த ஆழ்ந்த பக்தியும் அந்த தாபமும் தான். இதை இன்னும் கரெக்டாக சொல்லலாம்னா, நம்ம பிரதர் அனிருத் சொன்ன மாதிரி ராதா மீரா கதையை எடுத்துக்கோங்களேன். ராதாவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கிருஷ்ணருடன் சாமீபியம் இருந்தது அவர் சொன்ன மாதிரி. ஆனால் மீராக்கு அந்த அளவுக்கு பாக்கியம் கிட்டலை. ஆனால் ராதா என்ன நிலையை அடைந்தார்களோ அதே நிலையை தான் மீராவாலும் அடைய முடிந்தது. அது எப்படி? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவர் yearning. அதாவது தன்னுடைய அந்த ஆழ்ந்த தாபத்தினால் மட்டுமே கிருஷ்ணர் தாம் கூடவே இல்லைனாலும்
அந்த தீவிரமான தாபம் அவங்களை கிருஷ்ணருடன் ஐக்கியமாக காரணமாயிற்று. ஸோ நம்ம ஃபிசிக்கலாக சுவாமி கிட்ட க்ளோஸாக இருக்கிறது பத்தாது, கரெக்டா? அதாவது அப்படின்னு சொல்ல முடியாது. இதை இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் விளக்கோரையாக சொல்லணும்னா, பிரபல பாடகர் குலாம் அலி அவருடைய பாடலான அந்த கஷல் அப்படின்ற அந்த பாடலில் ஒரு அழகான ஒரு வரியை சொல்லியிருக்காரு. அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில் முடியும் போது ஃபாஸ்லே ஹைசே பி ஹோங்கே அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலுக்கு விளக்கம் எப்படின்னா, என் கண் எதிரே அவர் அமர்ந்திருக்கிறார், ஆனால் இன்னும் ஏதோ ஒரு தூரம் இருப்பதை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம கான்டெக்ட்ல சொல்லணும்னா, அருகில் இருந்தும் அவர் என்னுடையவர் இல்லை என்ற அந்த ஒரு டிஸ்டன்ஸ், அந்த இடைவெளி தான் நம்மளை சாரூபியத்தை நோக்கி தள்ளிக்கொண்டே போகும். அந்த டிஸ்டன்ஸ் எங்கே மறைஞ்சி போச்சு? இப்போ எப்போ மறையும்னா, மறையும் இல்லை குறையும்னு சொல்லலாம். அதாவது எப்போ குறையும்னா, எப்பொழுது ஒரு பக்தன் இறைவனின் ஸ்வரூபம் அவன் உள் இருப்பதை உணர்கிறானோ அப்பொழுது இந்த இடைவெளி குறையும். அதாவது எப்படின்னா, மை ஸ்வரூபா அண்ட் ஹி ஸ்வரூபா ஆர் ஒன் அப்படின்றத உணரணும். அப்பொழுதுதான் அந்த இடைவெளி தானாக குறைஞ்சிரும், மறைஞ்சிரும். இப்போ இதை சொல்லலாம்னா, பாகவதத்தில் ராசநிலை கூட ஒரு நல்ல உதாரணம் தான். இஸ் அஸ்டானிஷிங். ஸோ நம்ம வரியே பண்ண வேண்டாம், சுவாமி நம்மளை பக்கத்தில் இருக்காரோ இல்லைனாரோ நம்மளோட ஏர்னிங்கே அவர்கிட்ட ஆசைக்கு போயிடும் பக்கத்தில். இப்போ எப்படி சொல்லலாம்னா, இதுக்கு இன்னும் கிளியராக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். இப்போது பாகவத ராசநிலையில் எப்படி இருக்கும்னா, கிருஷ்ணர் வந்து கோபிகைகளோட ஆடிட்டே இருப்பார், தெரியும் எல்லாருக்கும். அப்போ ஆடிட்டே இருக்கும்போது திடீர்னு கிருஷ்ணர் மறைஞ்சிருவார். எல்லாருக்கும் ஒன்றுமே புரியாது, ஏன் கிருஷ்ணர் மறைஞ்சிட்டாரு. அப்போ யோசிக்கலாம், இது எதுக்காகனா, கிருஷ்ணரை அந்த கோபிகைகள் வெளியே தேடாமல் தங்களுக்குள்ளேயே தேட வேண்டும் என்பதற்காக தான். அந்த பிரிவு தரும் ஏக்கத்தினால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல கிருஷ்ணரோட லீலைகளை பாட ஆரம்பித்து அப்படியே முடிவில் கிருஷ்ணராகவே மாறிடுவார். இதுதான் அந்த சாரூபியத்தோட உச்ச நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசிங். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேட் அட்டைன் பண்ணுறதுக்கு சுவாமி என்ன சொல்லியிருக்காரு? இப்போ நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கல்ல, சுவாமி பக்கத்தில் இல்லைனாலும் நமக்கு அவசியம் இல்லை. நம்ம பார்த்தோம், நிறைய பேர் அதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தா. இங்கே சாரூபியத்தை நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா, சில நேரம் சுவாமி பக்கத்திலே இருந்தும் அதோட அருமை தெரியலனா இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு பிரயோஜனமே இல்லை சாயம். ஆனால் தூரமாக இருந்தாலும் அந்த தாபம் இருந்தால், அந்த ஆழ்ந்த தாபமும் பக்தியும் இருந்தால் படிப்படியாக நம்ம சுவாமி கிட்ட போயிட்டே இருப்போம். இதுதான் சாரூபியத்தின் வழி. இதுக்கு சுவாமி கூட ஒரு அழகான விளக்கம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, எப்பொழுது ஒரு பக்தன் மனம் வாக்கு காயம் மூன்றின் மூலமாக நான் கற்பிப்பதை கடைபிடிக்கின்றானோ அவனின் பேரருள் பாய்வதற்கான ஒரு கருவியாக மாறுகிறான். அதாவது when a devotee follows in thought, word and deed whatever I have to teach, he becomes a channel for my grace to flow அப்படின்னு சொல்றாரு. So a channel for grace, he becoming an instrument. ஆமாம் சார், நம்ம ஒரு கருவியாக மாறுவது நமக்கு தேவையானது அந்த தாபம் தான், மிக மிக முக்கியம் அந்த தாபம் தான். இதை நம்ம சுவாமியோட சேர்த்து சொல்லணும்னா, சுவாமி கரங்களை பிடித்து அவர் வழியில் நடப்பதுதான் சாரூபியத்தின் ஒரு வழியாகும். டெஃபினெட்லி டுடே சாரூபியம் வந்து கிறிஸ்டல் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம சுவாமி மாதிரி ஆகணும்னா we must actually live as சுவாமி teaches. அவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அந்த மாதிரி நம்ம போகணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. So let us pray to Swami to make us his perfect instruments. ஸோ சாரூபியம்னா சுவாமியோட நடை உடை பாவனை மட்டும் இல்லாமல் நம்மளுக்குள்ள ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து நம்மளும் சுவாமி சொல்கிற மாதிரி மனசால் செயல்களால் நல்ல குணங்களால் இருந்தால் we can follow the same route as the God goes. சாரூபியம் அந்த நிலையை அடையலாம். கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரதர் நிரஞ்சன் அண்ட் பிரதர் சுஷாந்த். இப்போது முக்தி அடைவதில் லாஸ்ட் ஸ்டேஜ் தட் இஸ் சாயுஜ்யம், யூனியன் வித் காட். அதை பற்றி பேசுறதுக்கு we have பிரதர் மாதேஷ், ப்ளீஸ். அது இங்கே போகிறது கடலை தேடி. என்ன மாதேஷ் திடீர் பாட தொடங்கிட்ட, நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம பரதர் சாரூபிய நிலையை அடைஞ்சதை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். சாரூபிய நிலைன்றது எப்படின்னா, கங்கை நதி ஹிமாலய மலையிலிருந்து ஆர்ப்பாட்டமாக ஓடி கடலில் கலக்கும் பொழுது அது திரும்பி பார்ப்பதில்லை, சிறு கிளை நதியாக மாறி திரும்பி வருவதில்லை, அப்படியே முழுமையாக கடலில் கலந்து விடுகிறது. அதே போலதான் சாரூபிய நிலைக்கு சென்ற பக்தன் திரும்புவதில்லை, அப்படியே பயணித்து பகவானிடம் போய் சேருகிறான். இப்பொழுது நாம் ஜீவபிரம்ம ஐக்கியம்தான் சாயுஜ்யம் என்று பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஜீவாத்மா
முழுசா பரமாத்மாவோட ஐக்கியமாகுது. அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. எஸ், நம்ம குரூப் 3ல படிச்சிருக்கோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தாசியபாவத்தை உணர ஹனுமாரை போல வாழ்ந்தார். அதே மாதிரி ராதையை போல வருந்தி வருந்தி கிருஷ்ணர் ஆரம்பிச்சார். சாக்கிய பக்திக்காக காளியையே தன் பின்னால் வர வச்சவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே போலதான் நீங்க ஆண்டாளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஓஹோ, நல்லாவே கேள்விப்பட்டிருக்குமே. நம்ம தான் மார்கழி மாசத்துல ஆண்டாள் ஏற்றிய திருப்பாவை பாடுகின்றோமே. ஆமாம், சிறு பெண்ணாக இருந்து வளர்ந்து ஆளான விதமே பக்தியினால் தான். ஸ்ரீரங்கனின் பிரசாதத்தை உண்டு அவர் கன்னிப்பருவத்தில் திருப்பாவை பாடி தான் சூடி கொடுத்த மலர் மாலையை ரங்கனுக்கு சாத்தி நான் மனம் புரிந்தால் அவரைத்தான் மனம் புரிவேன் என்று கூறி ரங்கனோடு ஐக்கியமானாலே அதுவே சாகிச்சு, அதுவே உயர்ந்த நிலை. அதே போலதான் தியாகராசர், புரந்தரதாசர், நந்தனார் ஆகியோர் எல்லோரும் பக்தி ஒன்றாலேயே பரவனை அடைந்தார்கள். இது சாலோக்கியமா, சாமீபியமா, சாரூபியமா, சாயுஜ்யமா? இதற்கு நம் சுவாமி சாயுஜ்யம் பற்றி என்ன கூறுகிறார்? நம் சுவாமி தனது டிவைன் டிஸ்கோர்ஸில் சொல்கிறார், ஒரு பக்தனுக்கு 4 நிலைகள் தான்: சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம். சாயுஜ்யத்தை பற்றி சொல்லும் பொழுது சுவாமி ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் கொடுக்கிறார். இண்டிவிஜுவல் சோல் மர்ஜிங் வித் யூனிவர்சல் சோல். அதாவது எப்படின்னா, இதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு கொடுக்கிறார் நம்ம சுவாமி. கங்கா, யமுனா, கிருஷ்ணா, கோதாவரி, காவேரின்னு பல புண்ணிய நதிகள் இந்த புண்ணிய பூமியில் ஓடுது. அதுக்கெல்லாம் வெவ்வேறு நாமம், வெவ்வேறு ருசி, வெவ்வேறு நிறம். ஆனால் அது கடலில் கலந்த பிறகு அவை யாவையும் கடல் நீராகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போலதான் நாம் யாவரும் சாயுஜ்ய நிலையை அடைஞ்ச பின்ன எல்லோரும் அந்த யூனிவர்சல் சோலான பகவானோட ஐக்கியமாயிடுவோம். நம்ம யாவரும் மாணிக்க வாசகரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய பக்தியை கண்டுபிடிச்சு இறைவன் அவருக்கு சாயுஜ்யம் தந்தவரை எண்ணி ஒரு அந்தர்னர் வேடத்தில் வந்து மாணிக்க வாசகரை வந்து திருவாசகம் சொல்றாரு. அப்போ திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல எம்பெருமான் தன் கையாலேயே திருவாசகத்தை எழுதுகிறார். இறைவனே எழுதினாரா? ஆமாம், அப்படி எழுதிவிட்டு இறைவன் பின்குறிப்பில் போடுகிறார். மாணிக்க வாசகர் இதை சொல்ல திருச்சிற்றம்பலத்தால் இது ஏற்றப்பட்டது என்று சொல்லிவிட்டு இறைவன் மறைந்து விடுகிறார். மறைந்துவிட்ட அந்தனர் சாட்சாத் எம்பெருமான் என்று உணர்ந்து கொண்ட மாணிக்க வாசகர் இறைவனை அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லையே என்று வருந்தி நொந்து தில்லை கோவிலுக்கு ஓடோடி செல்கிறார். அங்கிருந்து தில்லை அந்தனர்கள் திருவாசகத்தை படித்துவிட்டு இதன் பொருள் யாது என்று மாணிக்க வாசகரை கேட்க, இதன் பொருள் யாவதும் திருச்சிற்றம்பலமே என்று கூறி இறைவனோடு ஐக்கியமாகி விடுகிறார். இதுவே இண்டிவிஜுவல் சோல் மர்ஜிங் வித் யூனிவர்சல் சோல். உருவமே இல்லாத இறைவன் பல உருவம் எடுத்து வருவது நம்மை மேம்படுத்தத்தான். நாம் யாவரும் அவரோடு இரண்டர கலக்க வேண்டும் என்பதற்காக தான். சாதனாசை என்கிறார் சுவாமி. அதாவது நாம் இந்த சம்சார சாகர புனரபிஜனனம் புனரபிமரணம் என்ற இந்த சம்சார சாகரத்தின் பாண்டேஜிலிருந்து விடுபடுவதற்காக சாதனா செய்ய வேண்டும் என்கிறார் சுவாமி. இப்போது நாம் எப்படி திரௌபதியை அவமானத்திலிருந்தும், அகலிகையை சாபத்திலிருந்தும், துருவனை இழிவிலிருந்தும், அர்ஜுனனை தோல்வியிலிருந்தும், கஜேந்திரனை முதலையிடமிருந்தும் சுவாமி எப்படி காப்பாற்றினார்? சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அகிம்சை ஆகியவைகளை உள்ளடக்கி எந்த நிபந்தனையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுவாமியிடம் மிகுந்த அன்போடு சரணாகதியை அடைந்து விட்டால் நாமும் சாயுஜ்யம் அடையலாம். ஒருவர் புட்டபர்த்திக்கு ஆஃபீஸ் பிரஷர் காரணமாக ஆஃபீஸ் பிரச்சனை தீர சுவாமியை தரிசனம் செய்ய வருகிறார். முதலில் சுவாமியை காரில் தரிசனம் செய்கிறார். சுவாமியை பார்த்த பின்பு மீண்டும் மீண்டும் அவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்று எண்ணி சாய்குல்வெத் ஹாலில் உட்கார்ந்து பஜனை செய்கிறார். அங்கேயே சேவாதள தொண்டராக சேர்ந்து விடுகிறார் சமதியில். பின்னர் அவருக்கு சுவாமியின் காரை ஓட்டும் பாக்கியம் கிடைக்கிறது. ஒரு நாளும் சுவாமியின் காரை கண்ணில் தொட்டு ஒட்டி கொண்டு சுவாமியின் காரை துடைத்து சுவாமியின் காரை ஓட்டுகிறார். இப்படியே அவருடைய நல்ல ஒழுக்கத்தின் காரணமாக சுவாமியுடன் எல்லா இடத்திற்கும் போகிறார். அவர் சுவாமி கண் பார்த்தாலே என்ன சேவை செய்யலாம் என்று ஓடிக்கொண்டே இருந்தார். அவர் போனாலே சாகிராம் போகிறார் என்றுதான் அனைவரும் சொல்லுவோம். அப்படி இருந்த அவர் சில காலங்களுக்கு பின் சுவாமியின் பொற்பாத காலங்களை அடைந்து விடுகிறார் புண்ணிய பூமி. அப்போது அவருடைய அம்மா சுவாமியிடம் வந்து அழுகிறார். அப்போது சுவாமி சொல்கிறார், தோபார் அழாதே, அவர் என்னிடம் வந்து விட்டார் என்று தன் உள்ளங்கையில் அவரை காட்டுகிறார். இதுவே சாயுஜ்யம். இதே போல
ஜெய் சாய். ரொம்ப அழகானா நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த ஈகோ, இக்னரன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆனால் போதும். we can become one with God. இந்த 6 பேரும் ரொம்ப அழகாக சொன்னாங்க ஜோனி டு சாய். அதில் என்னெல்லாம் பாதை இருக்குது, முக்தி எப்படி அடையலாம், how do we process all these things எல்லாமே அழகாக சொன்னாங்க. நம்ம என்ன இந்த சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் அது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா ஒரு காமன் த்ரெட் இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா there is பிரேமா, கம்பேஷன், லவ் அண்ட் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். இதெல்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம இன்வைட் பண்ணி இஃப் we try to live that way, it will be quite easy for us to attain mukti. நம்மளும் சுவாமி இந்த ஈஸியாக 4 பாதை அமைச்சு கொடுத்ததில்ல, நம்மளும் முக்தி அடைஞ்சிடலாம். எனக்கு டைம் போயிட்டு 10 நிமிஷம் முன்னாடியே சொல்லிட்டா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் more on this. Let us close this panel discussion by inviting our youngest panelist here today to offer a fervent prayer given by our beloved Swami. Saisha, please. O Lord, take my love and let it flow in fullness of devotion to Thee. O Lord, take my hands and let them work incessantly for Thee. O Lord, take my soul and let it be merged in